ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் சேவா. இன்றைக்கான வீடியோவில் ஸ்மார்ட் கார்டு, அதாவது ரேஷன் கார்டில் இருந்து உங்கள் பேரை எப்படி ரிமூவ் பண்ணுறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ரிமூவ் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரி, நேம் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு க்ரௌம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுளோட சர்ச் பாரில் டிஎன்பிடிஎஸ்ன்னு என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் தெரியுது பார்த்தீங்களா, tnpds.government.in. இதுதான் ரேஷன் கார்டோட, அதாவது ஸ்மார்ட் கார்டோட அஃபிஷியல் வெப்சைட். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்மார்ட் கார்டோட ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா மூணாவதாக ஒரு ஆப்ஷன் தெரியுது பார்த்தீங்களா, மின்னணு அட்டை தொடர்பான சேவைகள். அதில் ஃபோர்த் ஒரு ஆப்ஷன் இருக்கும், குடும்ப உறுப்பினர் நீக்க. ரேஷன் கார்டிலேருந்து நேம் ரிமூவ் பண்ணுறதுக்கு அந்த ஆப்ஷனை தான் நம்ம கிளிக் பண்ண வேண்டியிருக்கும். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் கைபேசி எண்ணுன்ற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் ஸ்மார்ட் கார்டோட லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பரை என்டர் பண்ணதுக்கப்புறம் கேப்சா குறியீடுன்ற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு 6 டிஜிட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கு அப்புறம் கீழே பதிவு செய்யணும் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்மார்ட் கார்டோட லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு 7 டிஜிட்டில் ஒரு ஓடிபி போகும். அதை என்டர் பண்ணிக்கோங்க. ஓடிபியை என்டர் பண்ணதுக்கு அப்புறம் பதிவு செய்யணும் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் உங்கள் ஸ்மார்ட் கார்டில் இருக்க மொத்த ஃபேமிலி மெம்பர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் ஷோ ஆகும். ஷோ ஆனதுக்கு அப்புறம் யாரோட பேரை ஸ்மார்ட் கார்டில் இருந்து ரிமூவ் பண்ணணுமோ சைடில் ஒரு சின்ன குட்டி ஒரு பாக்ஸ் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா என்ன பர்பஸுக்காக இந்த ஸ்மார்ட் கார்டில் இருந்து உங்கள் நேமை ரிமூவ் பண்ணுறீங்கன்னு கேட்கும். அந்த ரீசனை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் எதுக்காக ரிமூவ் பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன், புதுசாக ரேஷன் கார்டு எடுக்கிறதுக்காகவோ, இல்லை சம்டைம்ஸ் ஃபேமிலியில் யாராச்சும் டெத் ஆகிட்டாலோ அவங்க நேமை கார்டில் இருந்து ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ ரீசனை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நான் மேரேஜ்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்தீங்கன்னா ரீசன் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. சேம் அதே டீட்டெயில்ஸே தமிழையும் கொடுத்துக்கோங்க. விவரங்கள்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதில் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் மற்ற ஆவணங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் திருமண சான்றிதழ். இப்போ ஸ்மார்ட் கார்டில் நேம் ரிமூவ் பண்ணுறதுக்கு வெறும் மேரேஜ் சர்டிஃபிகேட் மட்டும் கொடுக்குறத விட உங்களோட தனியாக இருக்க இபி பில் அண்டு சொத்து வரி ரசீது, கேஸ் பில் எல்லாமே அட்டாச் பண்ணி ஒரே பிடிஎஃபாக, அதாவது ஒரு எம்பிக்குள்ளாடி இருக்க மாதிரி ஒரே பிடிஎஃபாக நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஈஸியாகவே நேம் ரிமூவ் ஆகி வந்துடுது. வெறும் திருமண சான்றிதழ் மட்டும் வச்சு அப்லோட் பண்ணிடாதீங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ உங்களோட திருமண சான்றிதழ், கேஸ் பில், இபி கனெக்ஷன், சொத்து வரி ரசீது இதை எல்லாமே வச்சு ஒரே பிடிஎஃப்பில் மெர்ஜ் பண்ணி ஒரு எம்பிக்குள்ளாடி இருக்கிற மாதிரி கரெக்டாக அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணுறதுக்கு சூஸ் ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் தெரியுது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து உங்கள் பிடிஎஃப் ஃபைலை இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் பதிவேற்றம்னு ஒரு ஆப்ஷன் தெரியுது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்கள் ஃபைல் அப்லோட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு கீழே ஒரு உறுதிப்படுத்தல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை கரெக்டாக ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த பாக்ஸில் அடி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பதிவு செய்யன்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர், அதாவது குறிப்பு எண் வரும். அந்த குறிப்பு எண்ணை வச்சு உங்கள் நேம் ரிமூவ் ஆயிருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே சிம்பிள் தான் நேம் ரிமூவ் பண்ணுறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரி, ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.